ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், ஒரு கேரட் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி, முந்திரி, வரமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி, கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் எந்த வெஜிடபிள்னாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 விசில் வச்சதுக்கப்புறமா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து வந்ததும் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி. எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.